குர்ஆனுக்கு கொடுக்கிற கண்ணியம் என்ன தெரியுமா? குர்ஆனை எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம நாட்டில் தரீகா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள். சுத்தி வளைச்சு பாத்தீங்கன்னா முஸ்லீம்கள் பெரும்பாலும் அவங்க தான் இருப்பாங்க. தப்லீக் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களை அறியாமலேயே தரீக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். பேர்ல தப்லீகா இருப்பாங்க, ஜமாத்துல போவாங்க, ஆனா தங்களை அறியாமலேயே தரீக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஏன் தெரியுமா? இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தப்லீக் ஜமாத்தை ஸ்தாபிக்கிற நேரத்தில் தரீக்கத்திலிருந்து வெளியே வந்து தான் ஸ்தாபிச்சார். அது சரிப்பட்டு வராது, இதுதான் சரி என்று சொல்லி இந்த 6 நம்பர் கதையெல்லாம் அதுக்கு தான் கொண்டு வந்தார். கொண்டு வந்து ஸ்தாபிச்சு அவர் செய்த ஒரு தவறு என்ன தெரியுமா? ஜக்கரியா மௌலானாவிடத்தில் தொழுகைக்கு பிறகு மக்கள் ஓதுறதுக்கு எதையாவது தயார் பண்ணுங்கன்றார். அந்த ஆள் வந்து ஒரிஜினல் சூபி. அந்த ஆள் தயார் பண்ணினது என்ன? தாலீம் கிதாப. அதுல இருக்கிற கதைகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சூஃபி மகான்களுடைய கதையாக இருக்கும். குர்ஆனை பள்ளியில் வாசிப்பவர்களுக்கு அடிப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, இந்த சகோதரர்கள் தான். குர்ஆனை பள்ளியில வாசிச்சா அவனுக்கு அடி கிடைக்கும், ஆனா தாலீம வாசிச்சா சூப்பரா இருக்குது, தாலீம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. கட்டுக்கதையை பள்ளியில் படிக்கும் போது ஆதரிக்கக்கூடியவர்கள் குர்ஆனை பள்ளியில் படித்தால் அடிக்கிறார்கள். உண்மையிலேயே தரீக்கத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவர்கள் குர்ஆனை மதிப்பதாக சொல்லுகிறார்களே, இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அணுவளவும் சம்பந்தம் இல்லை. ஏன் சம்பந்தம் இல்லை தெரியுமா? இவங்களுடைய கதையை சொல்லுகிறார்களே, நாங்கள் மொழியாக்கம் செய்து போட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே தரீக்கத்தை நோக்கி விரைந்து விடுவார்களாம். தரீக்காவினுடைய செய்தி எல்லாம் இன்னும் மொழியாக்கம் பண்ணி போடலையா, நிறைய அரபில உருதுல தான் இருக்குதான். அதையெல்லாம் மொழியாக்கம் பண்ணி தமிழுக்கு போட்டாங்கன்னா, ஆங்கிலத்துக்கு போட்டுட்டாங்கன்னா, சிங்களத்துக்கு போட்டுட்டாங்கன்னா, அதை படிக்கிற மக்கள் எல்லாம் சாறை சாறையாக தரீக்கத்தை நோக்கி விரைந்து வந்து இணைந்து கொள்வார்களாம். ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அதையெல்லாம் பார்த்தா சார சாரையா வருவானாண்டு மட்டும் முடிவெடுத்துடலாம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த நாட்டிலே இஸ்லாத்தை குட்டிச்சுவராக்குவர்கள் அவர்கள் தான். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஷேக் நாயகம் என்ற ஒருவனை வைத்துக் கொண்டு பாத்தீங்களா இல்லையா, 3-4 வாரத்துக்கு முன்னாடி மல்வானையில ஒரு கட்டிட திறப்பு விழா. ஷேக் நாயகம் வர்றாராம். எப்படி வர்றாரு? இந்த தமிழ்நாட்டில் யானையோட சேர்த்து பெரிய கொடையொண்ட வச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவானே, அது மாதிரி வர்றாரு. கொடையொண்ட புடிச்சுக்கொண்டு, அவருக்கு பின்னாடி ஒரு பட்டாளம் வரும்போது கொடையை புடிச்சுக்கொண்டு ஷேக் நாயகம் வர்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்திருக்கிற நேரத்தில் வர்ற புதிய ஒரு மனிதர் என்ன கேட்பார் தெரியுமா? இந்த இடத்தில் முகமது யார் என்று தான் கேட்பார்கள். வித்தியாசமே தெரியாது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு இருக்கிற நேரத்தில் நான் அல்லாஹ்வின் தூதர் என்று வித்தியாசம் காட்டினார்களா? ஆனா இஸ்லாத்தை பின்பற்றுவதாக சொல்லுகிறார். அதுல பாயிண்ட் தாடி வேறு. ஷேக் நாயகம் இஸ்லாத்துடைய ஷேக், அவரு தாடியில லட்சணத்தை பார்த்தால் சில பேர் வலுவலுன்னு இருப்பாங்க, ஷேக் நாயகம் பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவருடைய தரீக்கத்து அப்படித்தான் வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுது? தபகாத் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, பல வால்யூம்களை கொண்ட ஒரு புத்தகம். ஷாரானி என்பவர் எழுதிய அந்த நூல் வந்து தரீக்கா மக்களிடத்தில் வந்து ரொம்ப பிரபலமானது. இந்த புத்தகத்தை பெரிய ஒரு வேதமாக எடுத்து காட்டக்கூடிய தரீக்கா நண்பர்கள் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் படிச்சு அல்லது மொழியாக்கம் பண்ணி போட்டா இஸ்லாத்துக்கு சாரசாரையா மக்கள் வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஒரு சில செய்திகளை சொல்லுகிறேன் பாருங்கள். சாரசாரையா மக்கள் வருவாங்களான்னு பார்த்துருவோம். உதாரணத்துக்கு சில செய்திகளை மொழியாக்கமே பண்ண முடியாது. குர்ஆனை விட்டு அவ்வளவு தூரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அபகாத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு அறிஞர் இருந்தாராம். அவரோட பேர் வந்து மின்ஹும் ஷேக் இப்ராஹிம். அவங்களுக்கு மத்தியில இப்ராஹிம் என்ற ஒரு அறிஞர் இருந்தாராம், ஷேக் இருந்தாராம். இதோட நிக்கல, அவரை பத்தின வர்ணனை. மின்ஹும் ஷேக் இப்ராஹிம் அல் உரியானி ரலியல்லாஹு அன்ஹு. அவரோட பேர் என்ன தெரியுமா? ஷேக் இப்ராஹிம் நிர்வாணி ரலியல்லாஹு அன்ஹு. பேர் அப்படி, பேரை அப்படித்தான் வச்சிருக்காங்க. அந்த நிர்வாணமா தான் இருப்பார். நிர்வாண சாமியார் பாக்குறீங்களா? 2 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ஒரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒரு நிர்வாண சாமியார் வந்து உரையாற்றின காட்சி எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இது மாதிரி அவரோட பேர் என்ன? இப்ராஹிம். இப்ராஹிம் யாருங்க? இந்த பேருக்கு சொந்தக்காரர் யாரு? ஏகத்துவத்தின் மாமேத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவரோட பேரை வச்சு ஷேக் இப்ராஹிம், பின்னாடி புனை பேர் என்ன தெரியுமா? மௌலைமார் போடுவாங்கல்ல, மதனி மக்கி இப்படி போடுவாங்கல்ல. இது மாதிரி இவருக்கு வச்சிருக்கிற பேர் என்ன? ஒரியானி, நிர்வாணி அர்த்தம் தமிழ்ல. ஏன் இதை வச்சாங்க தெரியுமா? சும்மா வைக்கல, பேரை வச்சுட்டு ஆளை கலட்டிடுவோம் வச்சாங்களா? அதுக்கு வைக்கல. பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? இந்த ஆளு மிம்பர்ல ஏறி ஜும்மா பண்ணுவாராம். எப்படி பண்ணுவாராம் தெரியுமா? நிர்வாணமாக ஜும்மா பண்ணுவாராம்.
எப்படி ஒரு நாளைக்கு உங்க சேகுமார் மல்வான சேக ஒரு நாளைக்கு பண்ண சொல்லு பார்ப்போம். அதே மாதிரி இங்க பேருவல சேக ஒரு நாளைக்கு பண்ண சொல்லு பார்ப்போம். அதே மாதிரி கிழக்கில் அப்துல் ஒரு நாளைக்கு பண்ணு பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கதையை சொல்லும் போது ரசிக்கிறோம்ல, அதே மாதிரி செய்து காட்டினால் உங்களுடைய மக்களே உங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று பார்ப்போம். என்ன செய்யறான்? மிம்பர்ல ஏறி நின்று நிர்வாணமாக உரையாற்றுவது மட்டுமில்ல, மிம்பர்ல நின்றுகிட்டு காத்து பிரிய வைப்பானா. காத்து பிரிய வைக்கிறா தெரியுதுல்ல? மிம்பர்ல நின்று காத்த பிரிய வச்சுட்டு கீழே இருக்கிற மக்கள்கிட்ட என்ன சொல்லுவானா? நான் செய்யல, இந்த இவர் செஞ்சார், அவர் செஞ்சார், அவர் செஞ்சாரு இந்த கையை காட்டுவானா. கீழே இருக்கிற ஆட்களுக்கு காட்டி முடிய இவனுக்கு கையை காட்டுவான். அந்த ஆள் வெட்கத்துல தலையை குனிஞ்சிருவானா. அட நீ செஞ்சு போட்டு எனக்கு சொல்லிதியடா, நானுங்கடா இதை செஞ்சேன் அப்படின்னு தலையை குனிஞ்சிருவாரு. இப்படி செய்வார். இவர் எப்படிப்பட்ட ஷேக் தெரியுமா? இவன் ஷேகா அல்லது கோமாளியா? இவனை பெரிய ஷேக் அவுலியா மகான் என்று சொல்லி இந்த புத்தகத்தை தமிழ்ல போடு பார்ப்போம். எத்தனை இந்துக்கள் இஸ்லாத்துக்கு வர்றான்னு பார்ப்போம். இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் போடு, இந்த புத்தகத்தை சிங்களத்தில் போடு. சாரை சாரையாக மக்கா வெட்டில முஸ்லிம்கள் இஸ்லாத்தை நோக்கி காவிர்கள் வந்த மாதிரி வருவாங்கன்னு சொல்றல, இருக்கிறவன் உன்னை விட்டு ஓடி போயிருவான். அதனாலதான் சொல்லாம இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு கதைகள்.